கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 3. ஹட்சனையும் ரிச்சர்ட்ஸையும் பற்றி மட்டுமே உங்களிடம் கேட்டு பயனில்லை சத்தியமூர்த்தி. நீங்கள் இந்த கல்லூரிக்கு தமிழ் விரிவுரையாளராகத்தானே வரப்போகிறீர்கள். தமிழில் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். சங்க இலக்கியத்திலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லி விளக்குங்களேன் பார்க்கலாம். பூபதியின் இந்த வேண்டுகோளை சத்தியமூர்த்தி ஆவலோடு வரவேற்று ஒப்புக்கொண்டான். இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திராத பட்சத்தில்தான் அவன் வருந்த நேரிட்டிருக்கும். ஆங்கில நூல்களையும் ஆங்கிலத்தையும் பற்றி தன்னிடம் கேட்டுவிட்டு தமிழ் இலக்கியத்தை பற்றியோ தமிழை பற்றியோ தன்னிடம் அவர் ஒன்றும் கேட்காமல் விட்டிருந்தால்தான் அவன் மிகவும் ஏமாந்திருப்பான். குறுந்தொகை என்னும் சங்கத்தொகை நூலிலிருந்து அழகிய பாடல் ஒன்றை கூறி அதன் பொருளை விளக்கி விவரித்தான் சத்தியமூர்த்தி. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. முன்பின் பழக்கமில்லாத அழகிய இளைஞன் ஒருவனும் எழிலரசியாக பெண்ணொருத்தியும் ஒருமலைச் சாரலில் சந்தித்து மனம் ஒன்றுபடுகிறார்கள். அவன் அப்படியே தனக்கு முன்னால் தன்னுடனே தான் காணும்படி எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்க வேண்டும் போல அவளுக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் அவனோ இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் பிரிந்து போய்விடுவேன் என்கிற முகக்குறிப்புடன் காரிய அவசரத்துடனும் அவள் முன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் பிரியப் போகிறான் என்பதை உணர்ந்ததும் அவள் தன் முகத்தில் மனதின் துயரம் தெரிய வாடி நிற்கிறாள். அந்த வாட்டத்தை பார்த்து அவன் சிரித்துக்கொண்டே அவளிடம் சொல்கிறான், எதற்காக இப்படி மனம் கலங்குகிறாய் பெண்ணே? உன்னை பெற்றவள் யாரோ, என்னை பெற்றவள் யாரோ? அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்திருக்க கூட மாட்டார்கள். என் தந்தையும் உன் தந்தையும் எந்த விதத்திலேனும் நண்பர்களும் இல்லை. நீயும் நானும் இன்று இப்பொழுது இங்கே சந்தித்து கொண்ட வினாடிக்கு முன்பாக என்றும் எப்பொழுதும் எங்கும் நம்முள் ஒருவரை ஒருவர் சந்தித்து அறிந்து கொண்டதும் இல்லை. இருந்தும் செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் அந்த நிலத்தோடு கலந்து அதன் வண்ணமாகி விடுவது போல நம்முடைய அன்பு நெஞ்சங்கள் இன்று இப்படி சந்தித்த கணத்திலேயே ஒன்று கலந்து விட்டனவே. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! உலகத்தில் தற்செயலாக சந்தித்து மனம் ஒன்றுபட்ட முதல் காதல்களில் இருந்து பரம்பரையாக அதிசயமாக இருந்து வரும் ஒரு அழகிய தத்துவத்தை இந்த பாடலில் வரும் காதலன் பேசுகிறான். உள்ளங்கையையும் புறங்கையையும் போல காதலையும் வீரத்தையும் ஒரே பொருளின் இரண்டு பக்கங்களாக வைத்து தமிழ் புலவர்கள் ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் காதல் என்ற தத்துவத்தை மிக நுணுக்கமாக சொல்கிற பாட்டு இதை போல வேறொன்றும் இருக்க முடியாது. மனத்தோடு மனம் கலந்து சார்ந்ததன் வண்ணமாக மாறுவதற்கு செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீரை ஓமையாக கூறும் அழகு ஒன்றை மட்டும் வைத்து பார்த்தாலும் இந்த பாட்டு அக்ஷர லட்சம் பெறும். இப்பொழுது இந்த சிறிது காலம் சந்தித்து பழகியதிலேயே யுகமுகமாக இப்படி வாழ்ந்துவிட்டு பிரிய முடியாமல் தவிப்பது போல நாம் தவிக்கிறோமே, இது என்ன ஆச்சரியம் என்று அவன் அவளிடம் கேட்பது போல ஒரு துணிநயமும் இந்த பாடலில் பொருந்தி இருக்கிறது. தாயும் தந்தையும் முன்னின்று முயலாமல் கொடுப்பாரும் அடுப்பாரும் இல்லாமல் தம்முள் தாமே எதிர்பட்டு மனம் ஒன்றுபடுகிற தெய்வீக காதலில் இது எப்படி நாம் இவ்விதம் ஆனோம் என்று இதயம் கலந்த இருவருமே அதிசயப்பட்டு வேந்து கொள்ளும் ஒரு நிலை உண்டுதான். அந்த நிலையை இந்த பாடல் சித்தரித்திருக்கிற விதம் ஈடு இணையற்றது. அந்த பாடலில் அவ்வளவு அழகும் நுணுக்கமும் பொருந்திய ஒரு ஓமையை சொல்லிய திறமையால் இதை பாடியவருடைய இயற்பெயர் மறைந்து செம்புலப் பெயர் நீரார் என்றே அவருக்கு பெயர் ஏற்பட்டு நிலைத்து விட்டது. சத்தியமூர்த்தி இந்த குறுந்தொகை பாடலை விளக்கி விவரித்த பொழுது பூபதி மனநிறைவோடு புன்முறுவல் பூத்தார். பின்பு பிரின்சிபல் உட்கார்ந்திருந்த பக்கமாக திரும்பி அவர் முகத்தை பார்த்தார். அந்த முகத்தில் அப்பொழுது எந்தவிதமான அதிருப்தியும் இல்லை என்பதை பூபதி அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. பூபதியும் கல்லூரி முதல்வரும் ஒருவருக்கொருவர் பார்த்து குறிப்பினால் பேசிக் கொண்டிருந்த அந்த சில கணங்களில் சத்தியமூர்த்தி எதிர்ப்புறம் நின்று கொண்டிருந்த பாரதியை பார்த்தான். அவளும் அப்பொழுது அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு சிறிது நேரம் கழித்து உள்ளே போய் அவுன்ஸ் கிளாஸில் ஏதோ மருந்தை தந்தைக்கு அருகில் வந்து, அப்பா மருந்து சாப்பிடுகிற நேரமாயிற்று என்று கையில் கொண்டு வந்திருந்த மருந்தை தந்தைக்கு முன் மேசையில் வைத்தாள் அந்த பெண். அவுன்ஸ் கிளாஸை எடுத்து மருந்தை குடித்துவிட்டு அந்த மருந்தின் சுவை விளைவித்த உணர்ச்சிகளால் முகத்தை சிலிர்த்து கொண்டு கண்களில் நீரரும்பிட சில கணங்கள் மூட்டு வலையை வெறித்து பார்த்தார் பூபதி. ஒரு கணைப்பு கணைத்து தொண்டையை சரி செய்து கொண்டு மறுபடியும் அவர் சத்தியமூர்த்தியிடம் பேசத் தொடங்கிய பொழுது சுவர் கடிகாரத்தில் 12 மணி அடித்தது. அந்த மணியோசையை கேட்டு தம் மணிக்கட்டில் இருந்த கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு பூபதியின் முகத்தை பார்த்தார் கல்லூரி முதல்வர். பூபதியும் அந்த குறிப்பை புரிந்து கொண்டவர் போல, ஓ, உங்களுக்கு நேரமாகிவிட்டதல்லவா, நீங்கள் புறப்படலாம். இதோ இவருடைய விண்ணப்பம், இதை கொண்டு போய் மேலே ஆக வேண்டியதை செய்யுங்கள்.
நான் இவரோடு இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அப்புறம் அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த விண்ணப்பத்தின் பின்பக்கமாக ஏதோ குறிப்பு எழுதி அதை முதல்வரிடம் கொடுத்தார் பூபதி. பிரின்சிபல் அதை கையில் வாங்கி கொண்டு அவரிடமும் சத்தியமூர்த்தியிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். பிரின்சிபல் புறப்பட்டு போன சிறிது நேரத்திற்கெல்லாம் பூபதியின் மகள் பாரதியும் வீட்டின் உட்புறமாக சென்று விட்டாள். முன்பக்கத்தரையில் சத்தியமூர்த்தியும் பூபதியும் தனியாக இருந்தார்கள். ஏதோ டெலிஃபோன் வந்தது. பூபதி 10 நிமிடங்கள் டெலிஃபோனில் பேசிவிட்டு நாற்காலியிலிருந்து எழுந்தார். மன்னியுங்கள், உடல்நலம் மிகவும் கெட்டுப் போயிருப்பதால் எனக்கு அதிக தளர்ச்சியாக இருக்கிறது. இப்படி சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டே நான் உங்களோடு பேசலாம் அல்லவா என்று ஈசி சேரில் சாய்ந்து கொண்டார் அவர். நீங்கள் மல்லிகை பந்தலில் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் மிஸ்டர் சத்தியமூர்த்தி? எங்கும் தங்கவில்லை சார். பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் நேரே இங்கேதான் வருகிறேன். இன்டர்வியூ முடிந்ததும் மாலையில் ஊருக்கு புறப்படுவதாக இருக்கிறேன். இந்த ஊருக்கு வருகிறவர்கள் இதன் இயற்கை அழகையும் சூழ்நிலைகளையும் பார்த்தபின் உடனே திரும்பிச் செல்ல நினைக்கலாமா? நான் தான் இங்கேயே வந்துவிடப் போகிறேனே. நீங்கள் வரவேண்டுமென்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவிக்கவில்லையே என்று கேட்டுவிட்டு சிரித்தார் அவர். சிறிது நேரம் அவர்கள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. தாம் அடுத்தாற்போல் அவனை கேட்க விரும்பிய கேள்வியை அவ்வளவு நேரம் இடைவெளி கொடுத்த பின் கேட்பதுதான் நியாயமென்று கருதியவர் போல நிதானமாக கேட்டார் பூபதி. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று நினைக்கிறேன். நான் நினைப்பது சரிதானே? இன்னும் இல்லை என்று சுருக்கமாக பதில் சொன்னான் சத்தியமூர்த்தி. கேள்வி விடாமல் தொடர்ந்தது. என்ன காரணமோ? காரணம் எத்தனையோ இருக்கலாம் சார். அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முக்கியமான ஒரு காரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு 2 தங்கைகள் திருமணமாக வேண்டிய வயதில் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் முதலில் திருமணமாக வேண்டும் என்பதுதான் எங்கள் குடும்பத்திற்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை. உங்கள் பொறுப்புணர்ச்சியை பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் உங்களுக்கு கூற வேண்டிய அறிவுரை ஒன்றும் உண்டு. என்ன சார்? நான் சொல்கிறேன். அப்படி சொல்வதை உங்கள் மேல் அவநம்பிக்கைப்பட்டு சொல்வதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். பொதுவாக வயதில் மூத்தவன் என்கிற உரிமையோடு வயதில் இளைஞராக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். இது ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரி. இங்கு ஆண்களோடு பெண்களும் சேர்ந்து படிக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கு இன்று வரை பேராசிரியர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் வந்திருக்கிற அத்தனை பேரிலும் நீங்கள் ஒருவர்தான் மிக இளம் பருவத்தினராக இருப்பீர்கள் என்று தோன்றுகிறது. இத்தனை ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தாரிடம் வாங்கியிருக்கும் பெரிய பெரிய கிராண்ட் தொகைகளுக்காகவோ முதல் தர கல்லூரி என்ற பெயருக்காகவோ நான் பெருமைப்பட கூறவில்லை. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள தரமான கல்லூரி என்று இந்த மாகாணத்திற்கு அப்பால் வெளி மாகாணங்களில் உள்ளவர்களும் போற்றும்படி ஒரு நல்ல பெயரை இந்த கல்லூரி எடுத்திருக்கிறது என்பதற்காகவே நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல பெயர் என்னால் ஒரு சிறிதும் கெட்டுவிடாது சார். இத்தகைய கல்லூரிகளில் மாணவ மாணவிகளிடம் நெருப்பு காய்வது போல அதிகம் விலகிவிடாமலும் அதிகம் நெருங்கிவிடாமலும் பழக வேண்டும். புரிகிறது சார்? மனமிட்டு உண்மையை சொல்கிறேன் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களை பலவிதங்களில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சிறிது நாழிகை பேச்சிலேயே என்னை நீங்கள் அதிகமாக கவர்ந்து விட்டீர்கள். உங்களைப் போல இதை ஓர் லட்சியமாக நினைத்து இந்த பணிக்கு வருகிறவர்கள்தான் நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கி பல்கலைக்கழகத்தின் படிகளில் இறங்கி செல்லுமாறு அனுப்ப முடியும். ஆனால் என்று மீண்டும் அவர் எதையோ சொல்ல தயங்கி நிறுத்திய பொழுது சத்தியமூர்த்தி எவ்வளவோ நிதானமாக இருந்தும் சற்றே பொறுமை இழந்து விட்டான். என் வயதும் இளமையும் எனக்கு ஒரு தகுதி குறை என்று நீங்கள் நினைப்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை சார். இளைஞர்களாக இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியர்கள் என்று நினைக்கும் மனப்பான்மையை வயது மூத்தவர்கள் இனியாவது இந்த தேசத்தில் விட்டுவிட வேண்டும். வயது மூத்தவர்களில் ஒழுக்கம் தவறுகிறவர்களும் வரன்முறையின்றி வாழ்கின்றவர்களும் எத்தனை பேர்களில் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க ஆரம்பித்தால் இளைஞர்களை விட அவர்கள் தொகைதான் அதிகமாக இருக்கும் என்று சத்தியமூர்த்தி அவரிடம் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்ததை கேட்டபடியே திரை ஓரமாக வந்த பாரதி வெண்ணெய் திரண்டு வருகிற சமயத்தில் தாழியை உடைப்பது போல அப்பாவின் மனதில் நல்ல அபிப்பிராயத்தை வளர்த்து கொண்டு விட்ட பின் இப்படி இவர் நிதானம் எழுந்து பேசாமல் இருக்கக்கூடாதோ என்று தனக்குள் எண்ணி தயங்கி நின்றாள். திரை மறைவில் இருந்தபடியே தலையை நீட்டி அப்பாவின் முகம் இந்த பேச்சை கேட்ட பின்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனித்த போதும் அது நிச்சயமாக சரியில்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. ஏதாவது ஒன்றில் அளவு மீறி ஆசைப்படுகிற எல்லோரும் அந்த ஒன்றைத் தவிர மற்றவற்றில் உள்ள சாத்திய அசாத்தியங்களை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். அதற்காக சில சமயங்களில் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டியிருக்கிறது. சில வினாடிகள் தன் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு கூசினார் போல பூபதி அவர்கள் கீழே குனிந்து சாய்வு நாற்காலியில் இருந்து கைக்கு எட்டும்படியாக மேசை மேலிருந்த காகிதக்கட்டு ஒன்றை எடுத்து பார்த்து கொண்டிருந்ததை சத்தியமூர்த்தியும் கவனித்தான். ஒழுக்கம் குன்றியும் வரன்முறையின்றியும் தவறு செய்யும் இளைஞர்களின் தொகையை காட்டிலும் அதே விதமான தவறுகளை செய்யும் வயதானவர்களின் தொகைதான் அதிகமாக இருக்கும் போல தோன்றுகிறது என்று சற்று முன்பு தான் துணிவாக கூறிய உண்மை எந்த விதத்தில் அவருடைய மனதை புண்படுத்தி இருக்க முடியும் என்று சிந்திக்கத் தொடங்கினான் அவன்.
போலி நாகரிகத்திற்காகவோ எதிரே இருந்து கேட்பவர்களின் மனதை புண்படுத்திவிடும் என்பதற்காகவோ நாவின் நுனியில் வந்து நிற்கும் எந்த உண்மையையும் 2 உதடுகளுக்குள்ளேயும் அடக்கி வைத்து பழக்கமில்லை அவனுக்கு. பொது வாழ்க்கையில் அதிக நன்மையை தர முடியாத இந்த சுபாவத்தினால் பலருடைய நட்பையும் உதவிகளையும் அவன் இழந்திருக்கிறான். குறையோ நிறையோ, தாழ்வோ ஏற்றமோ, மனிதர்களோடு ஒத்துப்போவதற்கான குணம் அவனிடம் இல்லை என்று மாணவ பருவத்து சக நண்பர்கள் பலர் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவனிடம் நேருக்கு நேர் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவனை கடிந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஒத்துப்போவதும் மற்றவர்களின் தேவைக்கு அதிகமாக மன்னிப்பதும் பிறருடைய பலவீனங்களுக்கு அனுசரணையாக நம்முடைய பலங்களையும் திறமைகளையும் ஒடுக்கிக் கொள்வதும் சமூகத்தில் ஒரே விதமான மனிதர்கள் தொடர்ந்து செழிப்பாக வாழவும் கொழுத்து திரியும் துணை செய்யுமே அல்லாமல் எல்லாருடைய நன்மைகளையும் பாராட்டுவதற்கு துணை செய்யாது என்று இந்த சுபாவத்துக்காக தன்னை கடிந்து கொள்ள வரும் நண்பர்களிடமெல்லாம் எடுத்தறிந்து பதில் சொல்லியிருக்கிறான். சத்தியமூர்த்தி மாணவ பருவத்திலிருந்தே படிப்படியாக வளர்த்திருந்த அஞ்சாமையும் துணிவும் எதிரே இருப்பவரை பாதிக்கும் என்பதற்காகவோ எதிரே இருப்பவருக்கு தன்மேல் கோபம் வரும் என்பதற்காகவோ எதையும் பேச தயங்காத நாவன்மையை அவனுக்கு அளித்திருந்தன. இதன் காரணமாக பலவீனங்களும் குறைபாடுகளும் உள்ள பலருக்கு நடுவே தான் இருப்பதே அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தலாக, தன்னை பார்ப்பதே அவர்களை கட்டுப்படுத்தும் ஒரு சட்டமாக அவன் தோன்றியிருக்கிறான். இப்பொழுதும் ஏதோ ஒரு விதத்தில் தனக்கு எதிரே இருக்கிற பூபதி அவர்களை தன்னுடைய வார்த்தைகள் பாதித்திருக்கின்றன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. பெரும் தன்மையும் கொடைப்பண்பும் உள்ளவரால் பலராக புகழப்படும் இந்த கோடீஸ்வரரிடம் இப்படி பேசியிருக்க வேண்டாமோ என்று அவனுக்கு சிறிது தயக்கம் ஏற்பட்டது. அதே சமயத்தில் யாரையும் குறிப்பிட்டோ எவரோடும் சாத்தியோ சொல்லாமல் தான் பொதுவாக சொல்லிய ஒரு உண்மையை கேட்டு அவரையேன் அப்படி கூசி தலை குனிய வேண்டும் என்று நுணுக்கமான சந்தேகம் அவனுள் ஏற்பட்டது. அவர் இன்னும் தலை நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்கவில்லை. அந்த மௌனம் அவன் மனதை ஓரளவிற்கு வருத்தவும் செய்தது. அவசியமில்லதாகவும் விரும்பத்தகாதாகவும் நிலவத் தொடங்கியிருந்த அந்த மௌனம் களைவதற்கு துணை செய்தால் அவளுடைய மகள் பாரதி. அந்த சூழ்நிலையில் அங்கு நுழைவதற்கு தயங்கவாறே நுழைபவள் போல மெல்ல நுழைந்து தந்தையின் சாய்வு நாற்காலி அருகே சென்று சாப்பாட்டுக்கு இலை போட்டாயிற்று என்றாள். அவள் தாம் மூழ்கியிருந்த உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு தலை நிமிர்ந்த பூபதி எதுவும் நடக்காதது போல சத்தியமூர்த்தியின் பக்கமாக திரும்பி, நீங்களும் இங்கே சாப்பிடலாம் அல்லவா என்று சுபாவமாக கேட்டார். தந்தையே அவரையும் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைப்பார் என்றும் எதிர்பார்த்து கொண்டு வந்திருந்த பாரதி தான் எதிர்பார்த்தபடியே அது நடந்ததைக் கண்டு மகிழும் மனதின் ஆவலோடு சத்தியமூர்த்தியின் முகத்தை பார்த்தாள். அவளுடைய அந்த ஆவல் வீண் போகவில்லை. எதிர்பாராத அந்த அழைப்பிற்கு என்ன மறுமொழி கூறுவதென்று ஓரிரு கணங்கள் தயங்கிய பின் சம்மதத்திற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் சத்தியமூர்த்தி.